வணக்கம். இன்னைக்கு நாம தலைவன் தலைவி படத்தோட ட்ரெய்லர் வசனங்களை கொஞ்சம் அலசி பார்க்க போறோம். ஆமா, இதுல வந்துட்டு ஒரு கணவன் மனைவி உறவுல இருக்கிற சிக்கல்களை, அந்த ஏற்ற இறக்கங்களை பார்க்கலான்னு நினைக்கிறேன். சரி. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா என்ன மட்டும்தான் வேணும்னு வந்தீங்கன்னு ஒரு வசனம் வருது. பயங்கர காதல். ஆமா. ஆனா போக போக அப்படியே சண்டைகள் வெடிக்குது. இது எப்படின்னு கொஞ்சம் பாப்போமா? நிச்சயமா பார்க்கலாம். இந்த ட்ரெய்லர் வந்துட்டு நிறைய திருமணங்கள்ல இருக்கிற அந்த அந்த சண்டைகளை கொஞ்சம் மிகைப்படுத்தி காட்டுதுன்னு சொல்லலாம். மிகைப்படுத்தியாவா? இல்ல இது நடக்கிறது தானா? இல்ல, கொஞ்சம் நாடகத்தின இருக்கு. ஏன்னா சினிமாவாச்சே. ஆனா இதுல ஒரு விஷயம் பாருங்க. ஹீரோ ஆகாசவீரன் ஒரு பரோட்டா மாஸ்டர். ஆமா. ஹீரோயின் அரசி, அவங்க வந்துட்டு பிஜி படிச்சவங்க. ஓஹோ, அந்த கல்வி வித்தியாசம் இருக்கு. ஆமா, இதுவே ஒரு ஒரு அழுத்தத்துக்கான காரணமா இருக்கலாமோ. ஏன்னா ஆரம்பத்துல பாருங்க, என் கடவுள் வீதான் ராணின்னு உருகி பேசுறாரு. கரெக்ட். அப்படி இருந்தவங்க எதுக்கு பிரிஞ்சாங்க? அதுதானே கேள்வி. அதுதான் பெரிய கேள்வி. அந்த சண்டைகள்ல அதுக்கான சில தடயங்கள் தெரியுது இல்லையா? சும்மா அரை வேக்காட்டு முட்டைன்னு ஒரு சண்டை ஆரம்பிக்குது. ஆமா, சின்ன விஷயம் மாதிரி தெரியும். ஆனா அது பெருசாகி எதுவா இருந்தாலும் என்கிட்ட நேரா பேசுன்னு சொல்ற அளவுக்கு போகுது. அப்படின்னா கம்யூனிகேஷன்ல பிரச்சனை இருக்குன்னு தோணுது. நிச்சயமா தொடர்பாடல் சரியில்லை. அது மட்டும் இல்லாம இது வெறும் வீட்டு சண்டை இல்ல, தொழிலையும் பாதிக்குது. ஆமா ஆமா, அந்த போர்டு காட்டுறாங்களே, தீர்வு காணப்படாத சண்டையால் ஹோட்டல் மூடப்பட்டதுன்னு. பாத்தீங்களா, அது எவ்வளவு சீரியஸ்னு காட்டுது. அப்புறம் மனைவி அடிக்கடி கோவிச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போறதும் நடக்குது. ஆமாம், இதுவும் ஒரு பொதுவான விஷயம்தான். ஆனா ஆகாசவீரன் பேசுறது அது கொஞ்சம் பயமுறுத்துது. என்ன சொல்றாரு? செத்துடலாம் போல இருக்குன்னு சொல்றாரு. இன்னொரு இடத்துல ஆகாசவீரன் செத்துட்டான் அப்படிங்கிறாரு. அடப்பாமே. இது வந்துட்டு அந்த உறவு எவ்வளவு தூரம் உடைஞ்சு போயிருக்குன்னு காட்டுது. ஆமா, 3 மாசம் பிரிஞ்சிருந்ததாவும் சொல்றாங்க இல்லையா? ஆமா, அதுவும் வருது. அப்போ இது சாதாரண சண்டையில ஏதோ ஆழமான பிரச்சனை. சரி, அப்போ என்ன காரணமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இந்த முன்னோட்டத்தை வச்சு? எனக்கு வந்துட்டு பல விஷயங்கள் தோணுது. ஒண்ணு, நீங்க சொன்ன மாதிரி அந்த படிப்பு வித்தியாசம். அது இருக்கலாம். இன்னொன்னு, குடும்பத்தோட தலையீடு மாதிரி தெரியுது. ஆமா ஆமா, ஒரு குரல் கேக்குதே, நீ அவளை கட்டின ராசி, உன் முகத்துல இருந்த லட்சணம் போச்சுன்னு. அதுதான், இது வந்து வெளியிருந்து வர்ற பிரஷர், சொந்தக்காரங்க மத்தவங்க சொல்றது. கரெக்ட். அது உறவை இன்னும் பாதிக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ளே ஒரு பொருத்தம் இல்லையோன்னு தோணுது. ஏன்னா அவங்களே சொல்றாங்க, என்னன்னு, எப்படி எதனால சண்டை வருதுன்னே தெரியல அப்படின்னு. ஓ, அப்போ பிரச்சனையே என்னன்னு அவங்களுக்கு புரியல. இல்ல புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணலையா, இல்ல அவங்களோட அடிப்படை குணமே வேற வேறயா? அதுவும் சாத்தியம்தான். இல்லன்னா மூடாத ஒரு காரணம், 2 பேரும் சேர்ந்து ஹோட்டல் நடத்துறாங்க இல்லையா? ஆமா, பார்ட்னர்ஸ் இன் பிசினஸ். அந்த பிசினஸ் டென்ஷன். ஏன்னா சம்பாதிக்கவா ஹோட்டல் வச்சீங்க, இல்ல சண்டை போலவான்னு ஒரு கேள்வி வருதே ட்ரெய்லர்ல. கரெக்ட். இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். தொழில் ரீதியான பிரச்சனைகள் எப்படி தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குதுன்னு நல்லா தெரியுது. ஆமா. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது அந்த ஒரு வசனம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. எந்த வசனம்? கணவன் மனைவி உறவு தான் சிறந்த பந்தம், ஆனா அந்த உறவை தக்க வைக்கப்படுற பாடு இருக்கே அப்படா. ஆமா, அதுல ஒரு பெரிய உண்மை இருக்கு. அந்த முரண்பாடு, அதுதான் நிஜம். கரெக்ட். காதல் மட்டும் போதாது, அந்த உறவை காப்பாத்திக்க நிறைய போராடணுங்கிறத இது சொல்லுது. அப்போ இந்த ட்ரெய்லர் நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, ஆரம்பத்துல எவ்வளவு தீவிரமா காதல் இருந்தாலும் போக போக வர்ற பிரச்சனைகளை சமாளிக்க, ஒருத்தர் புரிஞ்சுக்க, பேசிக்க தெரியலன்னா உறவுல சிக்கல் வரும். ஆமா, வெளியிருந்து வர்ற அழுத்தமும் பேச்சும் கூட அந்த பிரச்சனைய பெருசாக்கலாம். ஒரு கணவன் மனைவி உறவை நல்லபடியா கொண்டு போறது எவ்வளவு கஷ்டம்னு இது காட்டுது. சரிதான்.